அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய பயிற்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். இது எனக்கு புரிஞ்சது 2014. அதுக்கப்புறம் நான் யாரையுமே எதையுமே சொல்றது இல்லை. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ், ஜான் ஹீரோ. இந்த புக் 2014 படிச்சதுனாலதான் என் லைஃப் மாறிச்சு. இப்ப ரீசெண்டா த 5 லவ் லாங்குவேஜ், இந்த 2 புக்ல இருந்தா கண்டென்ட் எடுத்திருக்கேன். பிளஸ் இன்னொரு புக்கு, அந்த புக் அமேசான்ல கிடைக்கல, அதை பார்த்துட்டு உங்களுக்கு அனுப்புறேன். லெட்ஸ் மூவ் ஆன். 5 லவ் லாங்குவேஜ்ல 5 விஷயம் சொல்றாங்க. வந்துருச்சு. எக்ஸாக்ட்லி கரெக்ட். கரெக்டா இருக்கு ஸ்கிரீன். ஓகே, தேங்க்யூ. த அப்ரிசியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது சின்ன சின்ன விஷயம் அப்ரிசியேஷன் அண்ட் எடிஃபிகேஷன் நம்ம பாசிட்டிவா மட்டும்தான் சொல்லணுமா. அதனால ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முக்கியமா லைஃப் பார்ட்னர். செகண்ட், சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ, கோல்டா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்க சொல்றாங்க. தேர்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரீசெண்டா எனக்கு நிறைய புரிஞ்சது. we can spend the time, quality time. ஒய்ஃப் பசங்களுக்கு ரிலேஷன்ஸ்க்குலாம் ஒரு டைம் ஒதுக்கணும். நம்ம பேசுறதுக்கு கிடையாது, அவங்க பேசுறது கேட்கறது. இன்னைக்கு நவடேஸ் எல்லாமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போயிட்டாங்க. பட் நம்ம சொல்றதை யாருமே காது கொடுத்து கேட்கறது இல்லை என்பது நிசப்தமான உண்மை. நான் வயதானவர்களை நிறைய பேரை சந்திச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் என்னுடைய கெஸ்ட் கஸ்டமர். அவங்க எல்லாருமே சொல்ற வார்த்தை இதுதான்: எல்லாருமே பிஸியா இருக்காங்கப்பா, போன்ல தான் ட்ராக் பண்ண முடியுது, பேச முடியல அப்படின்ட்டு. ஸோ அதனால அவங்களுக்கு உண்டான நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். நெக்ஸ்ட், இது என்னோட லைஃப்ல 2-3 விஷயங்கள் மிஸ் ஆச்சு. பட் நவடேஸ் என்னோட சின்ன பையன் biggest motivator in my life, physical intimacy, hug. நான் இருக்கேன்ப்பா, மூவ் பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. என்னோட லைஃப்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நண்பர்கள், யாராவது ஒருத்தர் நம்பர் என்னை தூக்கி விட்டுட்டே இருப்பாங்க. இப்ப என்னோட கோச் மிஸ்டர் பத்மராமன், அவர் தான் எனக்கு எல்லா சில புக் மை ஓன், சிலது அவருக்கு. பட் அவர் தான் பிக்கஸ்ட் மோட்டிவேட்டர். ஒரு லைஃப்ல ஒரு காலகட்டத்துல நிறைய பேர் வருவாங்க. பிசிக்கல் இன்டிமசி, ஹக், கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன்ப்பா, கூட வாப்பா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாதான் லைஃப் மேல ஏற முடியும். அடுத்தது, இதுதான் ரொம்ப சூப்பர். சின்ன வயசுல இருந்து சரவண்ராஜ், அமர்நாத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் குக்கிங் அருமையா பண்ணுவார். எனக்கும் குக்கிங் தெரியும். நான் வீட்டை விட்டு 1998 மாதிரி போவோம். 98 காலேஜ் முடிச்சு சென்னைக்கு வரும்போது நிறைய செல்ஃபா தான் நிறைய பண்ணோம். அப்போ குக்கிங் கத்துட்டோம். ஸோ இன்னைக்கு என்னால குக் பண்ண தெரியும். பட் சில விஷயங்கள் நம்ம பாத்திரம் விளக்கிறது, தர துடைக்கிறது, ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம ஒய்ஃபுக்கு பண்ணலாம். ஒய்ஃப் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ரெடியாகிறாங்க அப்படின்னாக்கா சில வேலைகள் செய்யலாம். அது செய்யும் பொழுது கடமை கிடையாது, ஒரு அன்பு, ஒரு பாசத்தின் வெளிப்பாடுன்றாங்க. ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம். அப்ப என்ன ஆகுனாக்கா அந்த அன்பு குறையாம இருக்கும் அப்படின்றது இந்த 5 லவ் லாங்குவேஜ் புக்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட், இனிமேல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 10 ஸ்லைடு ரொம்ப சூப்பராக இருக்கும், பாருங்க. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். எஸ், ஸ்லைடு கரெக்டா வந்துச்சு. நல்லா ஜென்ஸ் எப்பொழுதுமே செல்ஃபிஷ்ன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது தெரியும். ஸோ நம்மள மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்மளுடைய க்ரோத், நம்மளுடைய ட்ரெஸ், நம்மளுடைய ரெக்யர்மெண்ட். பட் விமன் அப்படி கிடையாது. ஸோ அவங்க மற்றவங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அது இல்லாம எல்லா விஷயத்தையும் ஜென்ஸ் நம்மளே பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களா, லேடிஸ் ஒரு குரூப்பா சேர்ந்துதான் பண்ண முடியும்னு நினைப்பாங்களா? அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும்போது என்ன சொல்றாங்கன்னாக்கா, ரெஸ்பெக்ட் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா,
எப்போதுமே ஜென்ஸ் வந்து யார்கிட்டயும் அதிகம் பேசணும். அவங்க ப்ராப்ளத்தை அவங்க தான் சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. விமன் வந்து எப்போதுமே இன்னொருத்தரோட ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க கேட்கறதும் பிடிக்கும், பேசுறதும் ரொம்ப பிடிக்கும். பொதுவா இதுல என்ன சொல்றாங்கன்னாக்கா, நல்லா லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கத்துக்கணும் அப்படின்னாக்கா, லிசன் பண்ண கத்துக்கணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் பேசணும்னு சொல்றாங்க. ரியாக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் பண்றது, ரியாக்ட் பண்றது. ரெஸ்பாண்ட் இஸ் பெட்டர். சரிங்களா? அடுத்தது இங்கதான் நான் சொன்னேன், ஹவு டு மோட்டிவேட் டு opposite sex their own needs. எப்போதுமே ஜென்ஸ் அவங்களோட நீடை தான் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க என்ன மாறணும் அப்படின்னாக்கா, சாட்டிஸ்ஃபை அதர்ஸ் நீட். அடுத்தவங்களுடைய நீடையும் புரிஞ்சுக்கிட்டு அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணணுமா. பட் லேடிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஆல்வேஸ் மற்றவங்களுக்காக தான் டைம் கொடுப்பாங்களாம், அவங்களுக்காக டைம் எடுக்கவே மாட்டாங்களாம். பட் என்ன சொல்றாங்க, மீ டைம் ஓன் டிசையர். அதனாலதான் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே எனக்கு ஃபேஸ் யோகால சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல நமக்கு உண்டான டைம் நம்ம எடுக்கல அப்படின்னாக்கா நம்மளுடைய growth இருக்காது. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட், ஸ்பீக்கிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஜென்ஸுக்கு எப்போதுமே ஒரு அஷூரன்ஸ் தேவைப்படுது, ஒரு உண்மை. அவ்வளோ சீக்கிரம் ஜென்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. விமென் வந்து ஒரு இடத்துல சிலது நிறைய பேசுவாங்க. இது பொதுவான கருத்து என்ன சொல்றாங்க, நான் ரீசெண்டா வந்து தாய் மசாஜ் பண்ணேன். அதுல வந்து தாய் மற்றும் தங்கை, ஒய்ஃப், இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஏன்னா இன்னொரு குழந்தைய சுமக்கக்கூடியது அவங்கதான். அதனால அவங்கள எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. தாட் பிளஸிங். பிளஸ் பண்ணிட்டே இருந்தா நம்மளோட லைஃப் மாறிடும். ஆனால் ரீசெண்டா நான் யாருமே எதுவுமே சொல்றது இல்லை. தாட் பிளஸிங். அடுத்தது லாங்குவேஜ் வைஸ் ஸ்ட்ரகிளிங். திருப்பியும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஜென்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்களே எப்படியே முட்டி மாரி ஃபேஸ் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க. எக்ஸ்பர்ட் கன்சர்ன் டிஸ்க்ளைமர். லேடிஸ்க்கு எப்போது யாராவது ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து இந்த பிரெயின் எப்போதுமே மாறும். முடிச்ச பிறகு சொல்றேன். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டோரி. ரப்பர் பேண்ட். ஜென்ஸுக்கு எப்போதுமே அந்த லவ்விங் ஃபைல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம சின்ன வயசுல இருந்த காதல், சின்ன வயசுல இருக்க அன்பு இப்ப இருக்கான்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிரும். பட் சின்ன வயசுல எப்படி அந்த லவ் இருந்ததோ அதே மாதிரி லைஃப் லாங் வரைக்கும் கொண்டு போகணுன்றாங்க. எவ்வளோ நம்ம ஜென்ஸை ஸ்ட்ரெச் பண்ணா கூட திருப்பி பேக் டு ஒரிஜினல், லைக் எ ஃபாதர், லைக் எ கிராண்ட் ஃபாதர். லாஸ்ட் வரைக்குமே என் மேல எங்க தாத்தா பாசமா இருந்தார். சரிங்களா? என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் சண்டை போட்டா கூட தாத்தா தாத்தா தான். அதுல ஒரு சில பேருக்கு அந்த பாசம் கிடைச்சிருக்கும். ஜென்ஸ் வந்து ஆல்வேஸ் பி அ லவிங் கைண்ட்னஸ். பட் லேடிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, லைக் எ வேவ், எம்டினஸ். எப்போதுமே ஒரு ஒரு வெறுமை அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னா, லேடிஸ் ஆல்வேஸ் எமோஷனல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூட்ரஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த தாய்மை, அதனாலேயே அவங்க எமோஷனலி கனெக்டட். ஜென்ஸுக்கு வந்து கிடையாது. அதனாலதான் ஜென்ஸ் ஆல்வேஸ் இந்த சர்வைவல் கேரக்டர், ஆல்வேஸ் இந்த growth மோட். இந்த ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு லைஃப்ல. ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. மன்னிச்சுட்டு we can move to the next level. வேணுமா? How to avoid argument. பாருங்க, இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வரும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, தோணும் ரொம்ப சண்டை போடுறோம், கத்துறோம், அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஹவு டு யூஸ் அ சாஃப்ட் வேர்ட். அதாவது வந்து ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா, டு நாட் ரியாக்ட் மச் அண்ட் லிசன். திருப்பியுமே என்ன சொல்றாங்க, நிறைய லிசன் பண்ணிட்டு ஒரு 2 நாள் ஒரு பிரச்சனையை ஆற போடுங்க, அதுக்குள்ள அந்த பிரச்சனை காணா போயிடும். இதுதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்னோட பிரிட்ல. மேக் அதர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். வின் வின் பண்ணணும்லாம் நினைக்க கூடாது. ஜஸ்ட் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. முக்கியமா கெட் அவுட் ஆஃப் தட் பிளேஸ், மூவ் ஆன். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுமா. எனக்கு பிரிட்ல சொல்லி கொடுத்தது என்னன்னாக்கா, சைலண்டா விடுங்க, அமைதியா இருக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க.
சில விஷயங்கள் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பியாண்ட் மை அவர் கண்ட்ரோல். அமைதியா இருந்தாலே முக்காவாசி பிரச்சனை சால்வ் ஆயிடும். இல்லைனாக்கா சாஃப்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். பாருங்க, ஜென்ஸ் வந்து அன்பா இருக்க தெரியும், இல்லைனாக்கா அன்பை ஸ்டாப் பண்ண தெரியும். அதை எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்லாம் ஜென்ஸுக்கு தெரியாதான். பட் உமன் வந்து செல்ஃப்லெஸ் லவ், எக்ஸ்பிரஸ் ஃபீலிங். உமன்ஸ் இஸ் ஆல்வேஸ் லவ்விங் கைண்ட்னஸ் தியர் ஃபேமிலி. எனக்கு இந்த புக்ல இருந்து என்ன புரிஞ்சுது அப்படின்னாக்கா, எப்பொழுதுமே அவங்க அப்பா அம்மா அவங்க கூட பிறந்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, தட் இஸ் கால்ட் யூட்ரஸ். ஜென்ஸ் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னாக்கா, ரிலேஷன்ஷிப்பை விட அவங்களுடைய செல்ஃப் க்ரோத்துக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் பெண்கள் வந்து குடும்பத்தை பாத்துக்கிறாங்க, ஜென்ஸ் வந்து சர்வைவல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றாங்க. நெக்ஸ்ட், ஹவு டு கம்யூனிகேட் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட் ஃபீலிங். நிறைய பேர் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து எப்படி வெளில வர்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அக்செப்ட் அஸ் தே ஆர். பிளஸ் யூ கேன் மூவ் டு த ஷிஃப்ட் த புக் ரீடிங் அண்ட் மியூசிக் அண்ட் டான்ஸ் அண்ட் மெடிடேஷன், யோகா நித்ரா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஜஸ்ட் யூ கேன் ஷிஃப்ட் இட். அதுக்கு நியூரல் லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் நல்லா ஹெல்ப் பண்ணும். அது அப்கமிங் கிளாஸ்ல பார்க்கலாம். ஜேர்னல் ரைட்டிங், மியூசிக் அண்ட் டான்ஸ் சொல்றாங்க. ஹவு டு ஆஸ்க் ஃபார் சப்போர்ட் அண்ட் கெட் இட். டேக்கன் ஃபார் கிராண்டட். டாக்டர் சார்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, யார்கிட்டயுமே கோவப்பட முடியாது. இது கொஞ்சம் செஞ்சிருப்பேன், செந்தில் வர முடியுமா அப்படின்னு தான் இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன். செந்தில் நீ இதை செய், இது வரைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட சொன்னது. அவர் கூட ஒரு 2 to 3 இயர்ஸ் டிராவல் பண்ணியிருக்கேன் கிளினிக்ல, டேலண்ட் ஸ்டுடியோல. போத் ஆஃப் அஸ் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அவர் எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் கொடுத்துருக்கோம் லைஃப்ல. அவர் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுவார். அந்த மாதிரி இது எதுக்காக சொல்லனாக்கா, முதல்ல பேசுறது எப்படின்னு கத்துக்கணும். அடுத்தது, கீப்பிங் த மேஜிக் லைவ். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சின்ன வயசுல இருந்த லவ், சின்ன வயசுல இருந்த மூமெண்ட், கல்யாணத்துல ஒரு சந்தோஷம், நமக்கு வந்து ஒரு 2 3 வருஷம் தான் அந்த லவ் இருக்கு. அதுக்கப்புறம் பசங்க வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் we can shift the same quantity and quality of the love கடைசி வரைக்கும் இருக்கு. யாருக்காவது இருக்கான்றதை செக் பண்ணுங்க. கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், பட் அக்செப்ட். அந்த லவ்வோட நீங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஜான் ஹீரோ. அடுத்தது, இது வந்து இன்னொரு புக்ல இருந்து எடுத்திருக்கேன். 5 golden rule for healthy relationships. Accept as they are, appreciate always, avoid 3 C's: criticize, compare and correct. Ask sorry though is not your mistake. சாரி கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சாரி கேட்டுட்டீங்கன்னா ஆப்போனன்ட் ஒண்ணுமே பேச முடியாது. இந்த வேர்டை நாம வச்சுக்கோங்க, அவாய்ட் அட்வைஸ். யாருக்குமே இந்த அட்வைஸ் பிடிக்கவே பிடிக்காதுங்க. அவங்களா மாறினாதான் உண்டு லைஃப். யாரையும் மாற்ற முடியாது லைஃப்ல, அது புரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட், 10-5 ரூல். when one shouts, other keep silent. யாராவது பேசினா அமைதியா இருக்கிறது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் மைண்ட். கண்டிப்பா மைண்ட் இஸ் டிஃபரெண்ட். டோன்ட் பிளேம் த பர்சன் பட் சிச்சுவேஷன். அந்த சூழ்நிலைகள் நல்லா இருந்தா எல்லாருமே நல்ல மனிதர்கள் தான். டோன்ட் பிரிங் அன்சால்வ்டு பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஓல்ட் ஆர்கியூமெண்ட். நம்ம பழசை பத்தியே பேசிட்டு இருப்போம், ஃபர்ஸ்ட் அதை விட்டுறணும். ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நெவர் கன்சிடர் தேர்ட் பர்சன்ஸ் ஒப்பீனியன். என்னுடைய ஃபேமிலி லைஃப்ல யாருமே உள்ள வரல இது நாள் வரைக்கும். எவ்வளவோ பிரச்சனை போச்சு, பட் எல்லாரும் ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டாங்க, யூ ஹாவ் டு மூவ் ஆன். நீங்க தான் சால்வ் பண்ணி வெளில வரணும் அப்படின்ட்டாங்க. நெவர் டூ ஃபைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், எஸ்பெஷலி கிட்ஸ். குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டையே போடக்கூடாது, மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும். டோன்ட் இன்வால்வ் தேர்ட் பர்சன். மூணாவது மனிதர் உள்ள வரக்கூடாது. டோன்ட் டேக் ஆன் இன்டரப்ட் த வேர்ட்ஸ் செட் ஆங்கிரி. ஒரு மனசை கஷ்டமா இருக்கும் போது நிறைய வார்த்தைகள் சொல்லக்கூடாதான். ஹாவ் ஏ ஃபினிஷிங் ரோல். கோ அவுட்டிங் த ஃபைட். ஃபைட் போட்டு முடிச்ச பிறகு வெளில கூட்டிட்டு போயிடணுமா, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்ன்றாங்க. அடுத்தது, 3 ரூல் ஃபார் எனி ஹஸ்பண்ட் ஷுட் ஃபாலோ. நெவர் எவர் புட் டவுன் வைஃப், பேரண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ். ஒய்ஃபை பத்தி யாருக்கிட்டையுமே நெகட்டிவா சொல்லக்கூடாது. கீப் அப்டேட் அபவுட் யூ வென் அவுட். நம்ம வெளில போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ள இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், 2 நாள் ஆகும், 3 நாள் கம்யூனிகேஷன் கொடுக்க சொல்றாங்க. ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஹோம், ஸ்பெண்ட் டெடிகேட்டட் டைம் டு லிசன் ஹர். வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு டைம் கொடுக்கணுமா, அவங்க சொல்ற பேச்சு கேட்கறதுக்கு.
அவங்க இன்னைக்கு நடந்தது என்னன்னு ஷேர் பண்ணுவாங்க, அது கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட், 3 ரூல் wife should follow. Any fault done by husband say not your fault. Never take issues to your parents and in-laws. அவங்களுடைய தந்தைக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை கொண்டு போக கூடாது அப்படின்றாங்க. ட்ரீட் their parents as yours. அதாவது வந்து இது வைஸ் வர்சா மாறும். எப்பொழுதுமே நம்மளுடைய அப்பா அம்மா மாதிரி ட்ரீட் பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட், 5 ரூல் ஹஸ்பண்ட் ஷுட் ஃபாலோ கிரியேட் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் மாம் அண்ட் வைஃப். நெவர் டிரான்ஸ்லேட் சேம் மீனிங். ஒரே மாதிரி கிடையாது. எடிஃபை ஈச் அதர். பாசிட்டிவா மட்டும் பேசணும், பாராட்ட தெரிவிக்கணும். நெவர் பாஸ் அதர்ஸ் நெகட்டிவ். இது வந்து பிரிட்ல தம் ரூல். நெகட்டிவ் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது, யாரையும் பத்தி. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பர்சன் பேரண்ட். கீப் சேஃப் டிஸ்டன்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பழகிக்கணுன்றாங்க. என்னோட லைஃப்ல எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா எல்லாரு கூடயும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கேன். பட் என் ஒய்ஃப் கூட தான் 20 வருஷம் இருந்திருக்கேன். அதனால அவங்கள பத்தி நிறைய புரிஞ்சு வச்சுருக்கோம். அதனால அதை பத்தி பேசுவோம். Men are from us, women are from Venus, John Kiro, Five Love Language, Harry Chapman. அந்த புக்ல இருந்து எடுத்திருக்கிறது. இந்த லாஸ்ட் நேற்று நைட்டு நம்ம அப்துல் கலாம் சார் சொன்னது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அதனால இந்த ஒரு பேஜோட முடிச்சிடலாம். நெவர் லீவ் யுவர் க்ளோஸ் ஒன் இஃப் யூ ஃபைண்ட் சம் ஃபால்ட் இன் தம். ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்கனாக்கா ஃபால்ட் எல்லாம் கண்டுக்கூடாதான், இருக்கத்தான் செய்யுமா. பிகாஸ் அஃபெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் பர்ஃபெக்ட். யாருமே பர்ஃபெக்டா இருக்க முடியாது. Affection is very, very important. Relationship is not about age, and not about distance, and not about communication with each other every day. It is about trust and loyalty. Note this point. The truth of girl to her man, the loyalty of man to his girl. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரஸ்ட் ஒர்த்தியா இருக்கணும், லாயல்ட்டியா இருக்கணும். Relationship includes a fight, jealous, arguments, and tears. But a real relationship fight through all this with love. கண்டிப்பா இதெல்லாம் இருந்தாதான் லைஃப். The true relationship is which you can tell each other and everything, no secret and no lies. பட் இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் சிரமம், ட்ரை பண்ணலாம். Being a relationship is not your hugging, kissing and dating. It is totally about being with someone who makes you happy and no one will. Just do this after you fight. Just close your eyes and remember that's the best time you spend together. Remember all beautiful memories which you made. Memorize play a vital role. Perfect relationship is not yet ever get angry, upset or irritated with each other. So never leave a true relationship for a few fault. Nobody is correct and perfect. But the last message I would like to share with you. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, கரெக்ட் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் பர்ஃபெக்டா இருந்தாலும் கரெக்டா இருக்கு, நம்ம ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கோம் லைஃப்ல. எனக்கு பியூட்டிஃபுல்லா புரிஞ்சது அக்குபஞ்சர் கான்செப்ட், யூட்ரஸ் அண்ட் டெஸ்டிகல். இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் தான் ஒரு ஜென்ஸ் ஒரு லேடிஸை பிரிக்குது. அதனால ஜென்ஸா இருப்பாங்க, லேடிஸா இருப்பாங்க. பட் அவங்கவுங்க குவாலிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்றது தான் பெட்டர். யாரையுமே மாற்ற முடியாது லைஃப். நம்ம மாறுவதற்கு முயற்சி செய்வோம். மெசேஜ் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. அனைவருக்கும் நன்றி.